வணக்கம். சிம்பிளான மசால் வடை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் அரைக்கிறதுக்காக பச்சை மிளகாய், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, ஒரு 2 துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பு 1 மணி நேரம் போலவே ஊறினா போதும். அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, சோம்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். நான் என்னென்னா 2 பட்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் அரைச்சி எடுக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் மசால் வடையில் இருக்க அந்த கடலைப்பருப்பில் நமக்கு கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தனியாக கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, அதே போல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். கலந்துட்டு உருண்டை போல் பிடிச்சிட்டு அப்படியே மசால் வடை தட்டிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க மசால் வடையை போட்டு பொரித்து எடுத்துட்டா அவ்வளோதான், சூப்பரான மசால் வடை ரெடி. 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வந்ததும் வடை நமக்கு ரெடி ஆகிடும். உள்ளேயும் நல்லா வெந்துடும். கடலைப்பருப்புன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். ஊற வச்சு வேறு எடுத்துருக்கோம். அதனால் சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷம் போலேயே இந்த வடை ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். இதில் 7லேருந்து 8 மசால் வடை வந்திருந்தது. இந்த சிம்பிளான மசால் வடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.